ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். நேற்று வீடியோவில் நம்ம அமௌண்ட்டை வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும், முதல்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், ரெண்டாவது எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற தகவலை பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம காயினை வாங்க தெரிஞ்சிட்டோம், நமக்கு ட்ரேடும் பண்ண தெரிஞ்சிச்சு. இதுக்கு பிற்பாடு நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற தகவலை தான் இதில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு காயினை நம்ம வாங்கியாச்சு. உதாரணத்துக்கு வந்து ட்ரான் காயின். நம்ம ட்ரான் காயினை வாங்கியாச்சு. இதை கொண்டு எந்த எக்ஸ்சேஞ்சில் வைக்கிறது அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போது நம்ம எக்ஸ்சேஞ்ச் எப்படி பார்க்குறது அதுதான் முக்கியம். நமக்கு எக்ஸ்சேஞ்சை முதல்ல எப்படி ப்ராப்பராக ரன் பண்ணணும் அப்படின்ற தகவலை முதல்ல தெரிஞ்சுப்போம். அதுக்கடுத்தது எந்த எக்ஸ்சேஞ்சில் கொண்டு வைக்கலாம் அப்படின்றத பார்த்துப்போம். இப்போது நீங்கள் ஒரு எக்ஸ்சேஞ்சில் கொண்டு வைக்க போகிறீங்க, நல்ல எக்ஸ்சேஞ்சை பார்த்துட்டோம் அப்படின்னா, முதல்ல நீங்கள் வந்து ஃபோனில் காயினை வாங்கி வைக்கிறீங்கன்னா, ஃபோனு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு புதுசாக இருக்கிறது நல்லது. சரிங்களா? அது ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்து புதுசாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு. நீங்கள் வாங்கின சிம்மும் புதுசாக இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த சிம்மை முக்கியமாக எது கூடயும் லிங்க் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. எதுக்காக சொல்கிறேன்னா, எனக்கு நடந்த தகவலை தான் இதில் ஷேர் பண்ணுறேன். எனக்கு ஆல்ரெடி வந்து காயின் வந்து அதிகமாக மிஸ் ஆகிருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதுபோல் யாருக்கும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் அந்த சிம்மை வந்து யூஸ் பண்ணும்போது அந்த சிம்மில் எல்லாத்துக்கும் லிங்க்கு, அதாவது ஒரே சிம்மை வச்சு நிறைய எக்ஸ்சேஞ்சு, அப்புறம் நிறைய வெப்சைட்டு, இது மாதிரி எல்லா தகவலும் சேகரிக்கிறதுக்கும் அந்த சிம்மை யூஸ் பண்ணேன். அப்படி யூஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு இடத்துல வந்து நான் ஹேக் பண்ணுறதுக்கு வந்து லூப்பு கொடுத்துருக்கேன். அதன் மூலயமா தான் ஹேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அதுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் அது போல் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சை ரன் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் சொன்னது ஃபோனும் புதுசாக இருக்கணும், சிம்மும் புதுசாக இருக்கணும். நீங்கள் யூஸ் பண்ணுற புது சிம்மை வேற ஒரு ஃபோனு கூட கனெக்ட் பண்ணாமல் இருக்கும்போது உங்களுக்கு தேவையில்லாத தகவலை வந்து சேகரிக்க முடியாது, உங்கள் தகவலை. அதுக்காக தான் அது போல் பயன்படுத்தாதீங்க அப்படின்றது நான் சொல்கிறேன். அதிலிருந்து கால் பண்ணுறது, நெட் யூஸ் பண்ணி வேறு ஆப்பு போய் டவுன்லோட் பண்ணுறது, இல்லை ஒருத்தவங்க சொன்னாங்க காசு கிடைக்கும் அதனால் வந்து நான் வந்து ஒரு ஆப்பை ஏற்றினேன், இல்லை ஒரு லிங்க் உள்ளே போனேன், இதை மாதிரி தகவல் உள்ள எப்போவுமே அந்த சிம்மிலேருந்து போகவே கூடாது. ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா எப்போவுமே 2 சிம்மு வச்சுருப்பாங்க, இல்லை 3 ஃபோனு 3 சிம் அப்படின்ற மாதிரி வச்சுருப்பாங்க. எதுக்காகன்னா அவங்களுடைய சொந்த தகவலுக்காக ஒரு சிம்மை யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அதாவது பிஸ்னஸ் சார்ந்த தகவலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மூணாவது இந்த வெப்சைட்டு இது போல் வந்து ஐடி போடுறது, அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆஃபீஸில் ஒர்க்கு அது மாதிரி சம்மந்தப்பட்டதுக்கு வச்சுருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா 2 சிம் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போது நீங்கள் இதை பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னும்போது நீங்கள் கண்டிப்பாக 2 சிம்மு யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சிம்மு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிம்மை யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் பெரிய அமௌண்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க, சின்ன தொகைன்னும் போது பிரச்சனை கிடையாது, பெரிய தொகைன்றது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை தான். சரியா? இந்தியாவில் இருக்கிற எக்ஸ்சேஞ்சை ஹேக் பண்ணுறாங்கன்னும் போது நாம் செல்ஃபோனில் யூஸ் பண்ணுற எக்ஸ்சேஞ்சை ஹேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றத யோசித்து பார்த்துக்கோங்க. நீங்கள் உடனே கேட்கலாம், இது போல் வந்து யூஸ் பண்ணால் எப்போவுமே நம்ம செல்லை ஹேக் பண்ண மாட்டாங்களா அப்படின்னா, கண்டிப்பாக வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஓகேவா? அதுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் அது போல் யூஸ் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும். நீங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த கூகுள் மெயில் பார்த்தீங்கன்னா அதை வெரிஃபை பண்ணி வைக்கணும். உங்களுடைய ஃபோனை வந்து சேஃப்டி போட்டு வைக்கணும். நிறைய விஷயம் இருக்குது. இதெல்லாம் செய்யாமல் மெயிலை வந்து வெரிஃபை பண்ணாமல் வச்சிருக்கக்கூடாது. அதுக்கு மட்டும் இல்லாமல் மெயிலு கூட ஃபோன் நம்பரை இணைக்காமல் வச்சுருக்கக்கூடாது. தேவையில்லாமல் ஒரு ஃபோன் நம்பரில் 5 மெயில் 6 மெயில் 10 மெயில் சொல்லி எதுக்காக நம்ம வேறு ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம், வேறு பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக, அது நல்ல பிஸ்னஸாக இருந்து எடுத்து பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து நம்பகமான பிஸ்னஸ் அப்படின்னா அதுக்கு மெயில் கிரியேட் பண்ணுறது பிரச்சனை கிடையாது. ஆனால் அதுவே வந்து தேவையில்லாமல் அவங்க சொன்னாங்க, வேறு ஏதோ நண்பர்கள் சொன்னாங்க அப்படின்ற காரணத்துக்காக ஒரு மெயிலை கிரியேட் பண்ணி அதை கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து நிறுத்தி விட்டு அதனாலேயும் ஆபத்து வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து கண்டிப்பாக புதுசாக வர யூசர்ஸ் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரியா? அதனால் இனிமேல் வந்து நான் சொன்னதை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்றது வந்து என்னுடைய கருத்து தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் புது ஃபோன் வாங்கலாம், வாங்காமல் இருக்கலாம், புது சிம்மை வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான். இது போல் நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நான் அப்படி வச்சில்லாத தொட்டு தான் எனக்கு அது போல் மிஸ் ஆச்சு. அதை விட முக்கியமாக அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சு நல்ல எக்ஸ்சேஞ்சா அப்படின்றத சூஸ் பண்ணுறது அதுதான் இம்பார்ட்டன்ட். சரியா? அதை வந்து எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்றத அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பெருசாக போயிருக்குன்னு நினைக்கிறேன்.
ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்தி ஆல் அண்ட் நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ அத்தனையும் நோட்டிஃபை ஆகும். இருந்தால் அள்ளிக்கூட இல்லையேல் மற்றும் சொல்லிக்கூட மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.